வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போன காணொலியில் நம்ம பீக்கன் ரிசார்ட் வரதுக்கு முன்னாடி காலையில் எங்கே போய் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டி செஞ்சோம், லஞ்ச் கூட ஒரு வைரலான இடத்துக்கு போனோன்ற எல்லா தகவல்களையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அந்த காணொலி நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா மேலே காட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த காணொலி புரியும். இப்போ வாங்க என் கூட வீட்டிலிருந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைய உள்ள காணொலிக்குள்ளார போவோம். இந்த பீக்கன் ரிசார்ட்டில் செக்இன் டைம் பார்த்திங்கன்னா 3 மணி. இப்போ நான் எல்லா ப்ரொசீடியரையும் முடிச்சுட்டு இந்த எல்லோ கலர் பேண்ட் கொடுப்பாங்க, அது கையில் போட்டுக்கிட்டே இருக்கணும். முழிக்கிறீங்க? ஸோ வெல்கம் ட்ரிங்க்ஸ். ஜங்கல் ட்ரெக்கிங் போக முடியல, மணி இப்போ 2:30 ஆச்சு. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு போகிறோம் ஜங்கல் ட்ரெக்கிங். இப்போ பகி வரோம், பகி வந்துட்டோன்னு அதில் கொண்டு போவாங்க. ஏன்னா எங்களோட அக்கமடேஷன் வந்து உள்ளுக்கு இருக்கா. ஏன் லேட்டுனா பிரபு லேட், Kim late? Me, not Kim me, late? not me. Half an hour, I don't know. Arina, because Arina trying all the food, right? இப்போ நாங்கள் எங்களோட பேக்கெல்லாம் எடுத்துட்டு இந்த பகியில் ஏறி போகிறோங்க. ஏன்னா நம்மளோட தங்கும் விடுதி உள்ளுக்கு இருக்குது, நடந்து கூட போகலாங்க. ஆனால் நம்ம நிறையா கையில் இந்த லக்கேஜ் பேக்லாம் வச்சுருப்போம்ல, அதனால் இதில் ஏற்றிட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு சுலபமாக இருக்கும். நிறைய ரெனோவேஷன் ஓடுது பார்த்தீங்கன்னா, பெரிய இடம். ஆனால் அவ்வளோ ஒன்றும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எங்களோட டைப் ஆஃப் அக்கமடேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜஸ்மின் கரெக்டாக இங்கே எழுதியிருக்கு பார்த்தீங்களா. இங்கே மொத்தம் 2 ரூமுங்க, ஆண்களுக்கு ஒரு ரூம்பு, பெண்களுக்கு ஒரு ரூம்பு. இந்த ரூம்பு பெண்களோட ரூம்பு. நாங்கள் மொத்தம் 4 பேர் இருக்கோம்ல, நல்ல பெரிய ரூம்பாக எடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நாங்கள் 4 பேருக்கு எங்கே வேணாலும் படுத்துக்கலாம். ஏன்னா அது பைனி இப்போ உருண்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது. வா, பாத் டப் வேறு இருக்குது. டாய்லெட், ஷவர், அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது. இங்கே இப்போ கிம் இருக்கா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம போயிட்டு ஆண்களோட ரூம்பையும் பார்ப்போங்க. ஏன்னா ஒயிட் ஜஸ்மின்லேயே ABCD இருக்குது. அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3, 4லேருந்து 5 பேர், 5லேருந்து 6, 6லேருந்து 8 பேருன்னு. எங்களோட ரூம்பு 6 பேரோட, இவங்களோட ரூம்பு வந்து 4 பேரோட. ஜி, உங்களோட இது நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அப்படி இப்படின்னு பேசி எல்லா பாய்ஸையும் வெளியே அனுப்பி விட்டுட்டேன். அப்பாடா பாருங்க, W4. அப்போ இது வந்து 4 பேர் தாராளமாக இருக்கலாம். 3 பேர் தான், ஏன்னா ஒரு ஆள் வர முடியல, அதனால். ஆனால் பெரிய ரூம்பு, தண்ணி பாட்டில்லேருந்து காஃபிலேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க. வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கிளாஸி லுக் இருக்குது பாருங்கள். இப்போ அவங்க எங்களோட ரூமை பார்க்க போயிருக்காங்க. இந்த ரூமில் என்ன ஸ்பெஷல்னாங்க, இந்த பாத்தாப், இங்கே ஒரு பாத்தாப் இருக்குல்ல, அதே மாதிரி வெளியவும் வந்து இந்த ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. வெளியே குளிக்க பிடிக்காதுங்க, இங்கே குளிக்கலாம். மேலே பார்த்தீங்களா எவ்வளோ டிரான்ஸ்பேரண்டாக இருக்குன்ட்டுன்னு. அதே மாதிரி ஷவர் ரூம்பு, டாய்லெட்டுன்ட்டுன்னு எல்லாமே இருக்குது. இங்கே 4 பேர் இல்லை, அதனால் 1 தான் இருக்குது. எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 இருக்குது. வெரி நைஸ்ங்க, நல்லா செஞ்சுருக்காங்க. ரிவ்யூலாம் படிக்கிறப்ப இந்த இடத்த அழகாக சந்தோரினின்னு சொன்னாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுங்க. ஏன்னா அதோட டிசைன், கலரு எல்லாமே பார்க்க அப்படி தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ரியல் சந்தோரினியை கம்பேர் பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். மாடுங்களா? Hi, welcome. This is another hospital bed. எல்லாத்துக்கிட்டையும் அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்கிறதுக்குள்ளே போது நான் யாராச்சும் ஒரு ஆள் கேட்குறாங்களா பாருங்க, எங்கே கேட்குறாங்க. ஆல்ரெடி ஜங்கல் ட்ரெக்கிங்கை மிஸ் பண்ணிடுச்சு. 4 மணிக்கு எங்களுக்கு ஸ்பா இருக்குது, அதுதான் இப்போ இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள இடத்தெல்லாம் இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நீங்களே பார்த்தீங்க தானுங்க இந்த சின்ன பிள்ளைங்களை மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஏற்கனவே ஐட்டினரி எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, விளக்கியாச்சு. பட் ஸ்டில் இன்னும் சில பேருக்கு கன்ஃபியூஷன், இது இல்லை அது இல்லைன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் 1 hour இருக்குது. இந்த இடத்தோட ஹைலைட்டு இது தாங்க. வாங்க நம்ம கொஞ்சம் நேரம் ஹைட்ரோஜன் ஸ்பா போகிறதுக்கு முன்னாடி இங்கே நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம். இதில் அப்படியே உருண்டு போய்க்கலாம். வாவ்,
நல்லா தான் இருக்கு. நைஸ், நல்லா இருக்கு. அந்த தண்ணி சத்தத்துக்கும் இந்த பச்சை பசேல்னு இருக்கிறதுக்கும் வாவ், மனசுக்கு உண்மையிலே இதமாக இருக்குங்க. பொய்யா தியானம்னா என்னதுன்னு குருஜி என்ன இங்கே உட்காந்துருக்காருன்னு எனக்கும் தெரியும். ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. யாராச்சும் உங்களுக்கு பிடிக்கலையா உருட்டி விட்டுடலாம், இல்லை இங்கேருந்து பின்னாடியிலேருந்து தள்ளி விட்டால் கரெக்டாக தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. லாட்டு தான், இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மேலே மேக்ஸிமம் வெயிட் போட்டிருக்காங்க 150 kg தான். ஸோ இப்போ யூசேஜ்க்கு 2 பேர் தான். ஏன்னா எல்லாம் எரும மாடுங்க மாதிரி. சாரி, கப்பலாக வந்தால் 150 kg இருக்கும். நீங்கள் எத்தனை கேஜிங்க? 66. ஓ, டூரியான். அந்த நீரோடை பக்கத்து கொஞ்சம் நேரம் பொழுதை கழிச்சிட்டு இப்போ நாங்கள் மாலை தேநீருக்காக போயிட்டுருக்கோங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பழமரங்கள் இருக்குது. முக்கியமாக டுரியான் காய்கள் நிறையாவே இருக்குங்க. இங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். எங்களோட ஹைட்ரஜன் ஸ்பாவை 5 மணிக்கு நான் மாற்றிருக்கேங்க. ஏன்னா 3லேருந்து 4 மணி வரைக்கும் தேநீர், அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வுக்கு பிறகு தான் நாங்கள் ஹைட்ரஜன் ஸ்பா போகிறோம். வாங்க தேநீருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுதாங்க டைனிங் ஹால். ஒரு 100 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் இடம் இல்லை அப்படின்றத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மாலை சிற்றுண்டிக்கே அவங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா பனானா கேக், பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் மேகி கோரிங். அதை தவிர்த்து அவங்க கஞ்சியும் செஞ்சு வச்சுருக்காங்க, ரெட் பீன் கஞ்சிங்க. வெஜிடேரியன்காரங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் 2 பேர் வெஜிடேரியனு. அதனால் நீங்கள் நான்வெஜ்ஜியா வெஜிடேரியனா உங்களோட ஆப்ஷனை நீங்கள் புக் பண்ணுறப்பே சொல்லிடுங்க. அதுக்கு ஏற்றாப்புல அவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி காஃபி, டீயும் இருக்குது. பழசாறுகளும் ஜூஸுங்களும் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் மாலை சிற்றுண்டியை முடிச்சுட்டு ஹாட் ஸ்ப்ரிங், அதுதான் மெயின் ஹைலைட்டுங்க, அதை நாங்கள் பார்க்க போயிட்டுருக்கோம். அது போகிற வழியில் நான் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் பற்றிலாம் சொல்கிறேனே. 2 days 1 night எங்களோட பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் டைமில் 158 வெள்ளி ப்ளாஸ் எஸ்எஸ்டிங்க. இந்த பேக்கேஜ்குள்ளார என்னென்ன இருக்குன்னா ஆஃப்டர்நூன் டீ, இரவு சாப்பாடு, மறுநாள் காலை பசியார, மதிய உணவு, இது எல்லாமே அந்த பேக்கேஜ்குள்ளாரையே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபெசிலிட்டிஸ் நம்ம என்னென்ன பயன்படுத்தலான்னா, இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த நேச்சுரல் ஹாட் ஸ்ப்ரிங், நாளைக்கு காலையில் ஜங்கிள் ட்ரெக்கிங் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துருந்தோம்ல அந்த ரிவர் சைட்டு, ஹெண்ட் அரோமா தெராப்பி 15 நிமிஷம், இது எல்லாமே இந்த பேக்கேஜ்குள்ளாரே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் அக்கமடேஷன் வேணுமோ அதை நீங்கள் தனியாக புக் பண்ணோம். அப்போ இது 2யும் சேர்த்து எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 370 வெள்ளி வந்துச்சுங்க. அதோட இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டைமுக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் beaconresort.com.my போயிட்டு என்ன மாதிரி ப்ரைஸு, எத்தனாம் தேதியில் கொஞ்சம் ப்ரைஸ் குறவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த ஹாட் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவங்க போட் போட்டிருக்காங்க. யார் ஏறி இது உள்ளுக்கு இறங்கி குளிக்கலாம், யார் குளிக்கக்கூடாது அப்படின்ட்டு மொதல் ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. அதோட டெம்பரேச்சர் நல்லா இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. அதில் தான் இவங்களாம் உட்காந்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா 1, 2 கீழே 1 இருக்குது, வரிசையாக இருக்குது. ஆனால் இதுதான் ஆக சூடாக இருக்கிறது. பாருங்க, எல்லாம் பயணிங்க, அழகான பயணிகள்லாம் குளிக்கல. அந்த ஹாட் ஸ்ப்ரிங் பக்கத்துலேயே ஒரு சின்ன காட்டு பகுதி மாதிரி இருந்துச்சு. அந்த பாதை வழியாக தான் போயிட்டுருக்கோம். இந்த பாதை எங்கே போகுதுன்னு, ஆனால் நம்ம நாளைக்கு போகிற அந்த ஜங்கிள் ட்ரெக்கிங் அது இது இல்லைங்க, அது தனியாக இருக்குது. இதுலேயே ஒரு குட்டி பாதை செஞ்சுருக்காங்க. இங்கே எங்கே வேணாலும் போகலாம், பயப்பட தேவையே இல்லைங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோனாங்க, நம்ம பகி ஏறணும்ல லாபி, அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். அங்கேருந்து நம்ம திரும்பினா கீழே இறங்குறப்ப ஹாட் ஸ்ப்ரிங் முடிஞ்சு நம்ம தங்குற விடுதிங்க. ஆக்சுவலி இது பெரிய இடம் தான், ஆனால் ஸ்டில் நம்மளுக்கு நடக்க பிடிக்கலன்னா அங்கங்கே பகி ஏறி நம்ம போய்க்க வேண்டிதான். அதோடங்க நீங்கள் ஹாட் ஸ்ப்ரிங்கில் குளிச்சுட்டு சட்டை மாற்றுறதுக்கும் அழகாக வாஷ்ரூம் செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஈரமாக உங்கள் ரூமுக்கு போக தேவையில்லை, ரொம்ப வசதியாக இருக்குங்க எல்லாமே. இப்போ மணி 5 நம்மளோட ஹைட்ரஜன் ஸ்பா அப்பாயின்மெண்ட்க்கு வந்திருக்கோம். ஆண்களுக்கு தனியாக இருக்கும், பெண்களுக்கு தனியாக இருக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் ஸ்பா இன் மலேசியா. இந்த டெக்னிக்கை ஜப்பான்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது நம்ம செய்கிறதுனால நம்மளோட உடலுக்கு, அதுக்கப்புறம் இந்த கேன்சர், சில நோய்களை தவிர்க்கிற சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கின் தோலை ரொம்ப நல்லா வச்சுருக்கோங்க. அதுக்கு தான் இந்த ஸ்பாவோட மகிமை.
நீங்கள் உள்ளுக்கு வந்தோடனே உங்களுக்கு துணி கொடுத்துருவாங்க. அதை மாற்றிட்டு என்னென்ன செய்யணுன்றது அந்த சார்ட்டில் இருக்கும். ஒன்று ஸ்டாஃபும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கடிகாரமும் இருக்கும். டைம் பார்த்து அது பிரகாரம் நீங்கள் செய்ய வேண்டியதாங்க. ஸ்பா முடிச்சாச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்க கொதிக்கிற மாதிரி இருக்குல்ல, இது 15 நிமிஷம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து சில்லுன்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது சவுண்டா இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம். 1 hour பிடிச்சிச்சு. இந்த ஹைட்ரோஜன் ஸ்பா பேக்கேஜில் வராது, தனியாக கட்டணம் இருக்குங்க. 40 வெள்ளி +8% SSTங்க. ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பா முடிச்சிட்டோன்னே எல்லாருக்கும் பசிங்க. அதே மாதிரி கரெக்டாக எங்களுக்கு இரவு உணவு சாப்பாடு 6லேருந்து 8 மணி வரைக்கும். நாங்கள் அதை முடிச்சிட்டோன்னே இங்கே வந்துட்டோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்குது. கோழி, இறால், மீன், முட்டைன்னு அப்பப்பா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. வெஜிடேரியன் சாப்பாடுக்கு எனக்கு தனியாக அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் இரவு உணவை ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்ட சாப்பாடை கரைக்கணும்ல, அதனால இப்போ நாங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் பார்த்தது அந்த ரிவர் சைட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் தானே பார்த்துட்டு இருந்தோம். மற்ற அக்கமடேஷன் டைப் ஆஃப் அக்கமடேஷன்லாம் இருக்குல்ல, 8 பேருக்கு 10 பேருக்குன்னு. அதனால இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்க்கலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். வாங்குங்க அப்படியே சுற்றி பார்ப்போம். அதோட இவங்க எல்லாத்தையும் விதவிதமாக ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அரினாவும் 9 மணிக்கு பாடி மசாஜ் செக்ஷன் புக் பண்ணியிருந்தோம். 1 ஹவருங்க, 180 வெள்ளி + SST. ரொம்பவே நல்லா இருந்தது. நார்மல் பாடி மசாஜ் இல்லை, இது ஃபங்க்ஷனல் ரிலாக்ஸேஷன் தெராப்பிங்க. எசென்ஷியல் ஆயில் மற்றும் ஹெர்பல் பில்லோலாம் பயன்படுத்தி மசாஜ் செஞ்சாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நானும் அரினாவும் நல்லா தூங்கி எழுந்தோம். ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்ததுங்க. மசாஜை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த இரவு பொழுது இந்த நிலாவோடு சேர்த்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதோட இந்த நீரோடி பக்கத்தில் இந்த டென்ட் இருக்குல்ல, இதோ பீக்கன் ரிசார்ட் ப்ராப்பர்ட்டி தான். உங்களுக்கு என்ன மாதிரி அக்கமடேஷன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கை கூட அன்னாடும் இரவில் எல்லாரும் பயன்படுத்தி முடித்தோடனே கழுவி சுத்தமாக வச்சுருக்காங்கங்க. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் அதோட அமைதியாக இல்லை, வந்து திரும்பவும் இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் ரூமில் படுத்து தூங்கணும். ஏன்னா நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ஜங்கல் ட்ரெக்கிங்க்கு ரெடியாக இருக்கணுங்க. இதோட நம்மளோட காணொலியை முடிச்சுக்குவோம். உங்களை அடுத்த காணொலியில் பார்க்குறேன். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.